வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 81வது அதிகாரமாக உள்ள பழைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 805வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். பழைமை என்பதற்கு நல்ல நட்பின், அதாவது நீண்டகால நட்பின் குற்றம் பொறுத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 805வது திருக்குறளுக்கு செல்வோம். பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செய்யின். பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செய்யின். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நண்பர் ஒருவர் துன்பம் தரத்தக்க ஒரு செயலை நமக்கு செய்துவிட்டால் அது அவருடைய அறியாமையோ அல்லது அவர் நம்மீது கொண்ட மிகுந்த உரிமையோ காரணமாக இருக்கலாம் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: நண்பர் ஒருவர் நமக்கு வருந்தத்தக்க செயல் ஒன்றை செய்துவிட்டால் அது அவருடைய அறியாமையோ அல்லது அவர் நம்மீது கொண்டுள்ள நட்பின் காரணமாக, மிகுந்த நட்பின் காரணமாகவும் இது இருக்கலாம் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நட்போடு, அதாவது நீண்டகால நட்பினால் ஒருவர் செய்யும் பிழையினை நாம் எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான சுருக்கமான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி காண்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.